ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7-8 நான் படிக்கிறேன். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகி மனுஷனும் என்மேல் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட எழுந்திருக்கப்படும். இங்க சொல்ற காரியம் மனசே கஷ்டமா தான் இருக்கு. பகைஞர் எல்லாரும் எனக்கு விரோதமா முணுமுணுக்கிறாங்க. நிறைய பகைஞர்கள் இருக்காங்க. எனக்கு விரோதமா எனக்கு பொல்லாங்கு நினைக்கிறாங்க. சில நேரம் நம்ம மேல கோபமா இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான், அவங்க எதிர்க்கவே முடியாது, அவங்க வாழ்க்கை முடிஞ்சது. பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, சரீர சுகவீனத்தை குறித்து இல்லை நஷ்டத்தை குறித்து சந்தோஷப்படுறோம். அவ்வளோதான், இனி முடிஞ்சிச்சுக்காது. என்ன ஆட்டம் ஆடினா, என்ன ஆட்டம் ஆடினா இப்படிலாம் சொல்கிறவங்க இருப்பாங்க. இதை தான் சொல்கிறார் அவர். யாருன்னு பார்த்தா, நான் யாருன்னு பார்த்தேன் ஆண்டவரே, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, பிராண சிநேகிதன், என் உயிர் நண்பன், அது மட்டும் நான் நம்பினவன், என் கூட சாப்பிட்டவன் என் மேலே காலை தூக்குறான் என்னை உதைக்கிறதுக்கு. மறைமுகமா இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில நேரம் நம்ம நம்பினவங்க, நம்ம கூட சாப்பிட்டவங்க, நம்ம கூட க்ளோஸாக இருந்தவங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சில பேர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, யாரை பற்றியோ சொல்லுவாங்க. நம்ம அது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். ஏதோ கோபமாக பேசியிருப்பாங்க, இல்லை நல்ல ஏதோ நம்ம அது காதில் கூட வாங்கிட்டு பெருசாக இது பண்ணியிருக்க மாட்டோம், போயிடுவோம். ஆனால் நம்மக்கிட்ட நம்ம ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், யதார்த்தமாக பேசியிருப்போம். அது கூட வழியாக அதை எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி கஷ்டப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. அவங்களை என்ன சொல்ல முடியும்? தாவீது வேதனைப்படுறாரு, சொல்கிறாரு, கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களை சரி கட்ட என்னை எழுந்திருக்கப்படும். அதாவது நான் விழுந்துட்டேன், படுக்கையில் விழுந்துட்டேன், இல்லை பலவீனப்பட்டுட்டேன், இல்லை நஷ்டப்பட்டுட்டேன், அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், தாழ்த்தப்பட்டு போயிட்டேன். அதனால் இப்படிப்பட்ட ஆள்லாம் எனக்கு பண்ணிட்டாங்க ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தூக்குங்க, எனக்காக இறங்கி என்னை தூக்கி விடுங்க. நான் அவர்களுக்கு நீதி சரி காட்டணும், அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நியாயமான ஒரு ஜபம் தானே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு எதிராக பகைஞர்கள், உங்கள் கூடவே இருந்தவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா, காயப்படுத்திட்டாங்களா? ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு இறக்கும், நான் அவங்க முன்னாடி விழுந்த நிலைமையில கிடக்கூடாது, அவங்க முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது, நான் நிற்கணும், நின்று சாட்சியாக அவங்க நாமத்துக்கு மகிமையாக நிற்கணும். கிருபை செய்ய. தேவன் இரக்கம் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் உங்களுக்காக இறங்குவார், உங்களுக்காக இரக்கம் பாராட்டுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாது இருங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவர். உங்களுடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். இந்த நெருக்கடியான காலங்களை கடந்து வரட்டும். ஐயோ, நான் நொடிச்சு போயிட்டேனே, நான் விழுந்துட்டேனே, இனி அவ்வளவுதானா, இனி நான் பலவீனப்பட்டுட்டேனே, ஐயோ, என் சத்துருக்கள் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியாம கஷ்டப்படுறேனே, அவர்கள் சந்தோஷப்படுறாங்களே ஆண்டவரே. என் கூட சாப்பிட்டவங்க, எங்களோடு இப்போ ஆண்டவரே நெருக்கமா இருந்தவங்க எல்லாம் எங்களை உதாசீனப்படுத்துறாங்களே ஆண்டவரே. அப்படி நினைக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தூக்கி விடுங்க, இதை இறங்குங்க, அவங்களுக்காக தயவு பாராட்டு, கைவிடாம நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.